வாழ்க வளமுடன். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நவராத்திரி 10வது நாள் சரஸ்வதி பூஜை எங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடணும்னு பார்க்கலாம் வாங்க. கலர்ஃபுல்லான கோலங்கள், வீணை, தாமரை, புத்தகம், இது எல்லாமே சரஸ்வதி தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லைங்களா? தீபங்கள் ஏற்றி மங்களகரமாக தொடங்கியிருக்கோங்க. இன்றைக்கி சிறப்பான நாமங்கள் கோலம்னு இல்லை, 10வது நாள் இல்லைங்களா, 9 நாட்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம போடுறது வழக்கம். இன்றைக்கி ஸ்ரீ கலைவாணின்னு மட்டும் நான் எழுதியிருக்கேன். சிம்பிளான கோலம் போட்டிருக்கோம். பெருமாளுக்கும் ஆப்பிளும் பாலும் வச்சுருக்கேன். இந்த வருடம் பார்த்திங்கன்னா 10 நாட்கள் வர்றதுக்கு காரணம் திதி வந்து கொஞ்சம் எச்சா வர்றதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி 10 நாட்கள் நம்ம கொண்டாடுற பாக்கியம் கிடச்சிருக்கு. இதே போல் அடுத்த வருடமும் நல்லபடியாக நம்ம குழு வைக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேங்க. நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா மல்லி சாதம், வாழைப்பழம், பொரி, சர்க்கரை கலந்து வச்சுருக்கோம், பாசிப்பருப்பு பாயாசம், சுண்டல். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி நம்மளுக்கு உதவிகரமாக இருக்க கருவிகளுக்கு எல்லாமே நன்றி சொல்கிற நாள். அதுக்கும் வந்து பட்டை போட்டு பூஜை பண்ணியிருக்கோம். இந்த மாலை பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா அவங்க கையால் தொடுத்தது. நம்ம கட்டி போடும் போது கடையில் வாங்கி வைக்கிறப்போ நம்ம தொடுத்து போடுறதுக்கும் ரொம்பவே நம்மளுக்கு மன நிறைவு கொடுக்கும் இல்லைங்களா? அதனால் இந்த 9 நாளில் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. எங்கள் பாப்பா வந்து கட்டி போட்டிருக்காங்க. ரொம்பவே அது சந்தோஷமாக இருந்துச்சு. லேப்டாப்புக்கு எல்லாத்துக்குமே பூஜை போட்டாச்சுங்க இன்றைக்கி. இந்த 9 நாட்களும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம வீட்டையே நம்ம அலங்காரமாக வச்சுக்கிறது, நம்மளை நம்ம அலங்காரப்படுத்திக்கிறது, ஒரு பாசிட்டிவ் வைப் எப்போவுமே இந்த வருஷம் ஃபுல்லாகவே அதை கொண்டு போகிறக்கான சக்தி வந்து இந்த 9 நாட்களில் கட்டாயம் அந்த அம்பாள் நம்மளுக்கு கொடுக்குறா. அதனால தான் நம்ம வருடமே எடுத்து நல்லா சிறப்பாக நம்ம செய்கிறோம். நம்மளுக்கு நம்ம சக்தி ஊட்டிக்கிறதுக்காக தான் இல்லைங்களா? அடுத்த வருடமும் வந்து இதே மாதிரி மனதுக்கு நிறைவாக அம்பாளை நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறது எங்களோட பிரார்த்தனை. நம்ம உங்கள் எல்லாத்துக்குமே எல்லா வளங்களையும் அம்பாள் வந்து கொலுவில் இருக்கும் போது நம்ம வேண்டிக்கிற வண்ணமே அவள் கொடுத்து நம்மளுக்கு அருள் புரிவாங்க. அம்பாளோட சக்திகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிற ஒரு காலம். நல்ல மனப்பூர்வமாக வேண்டிக்குவோம். எல்லாத்துக்கும் எல்லா சௌபாகியங்களும் கிடைக்கட்டும். எவ்வளோ ஒரு உற்சாகமான நாட்கள் அப்படின்னா, என்னென்ன நம்ம பண்ணணும், தாம்பூலம் வாங்குறவங்க யார் இன்றைக்கி வருவாங்க, நிறைய நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக கிடைப்பாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியான ஒரு தருணம்.